பித்தளை குண்டா அண்டா இருக்கிறது. ஆமா. என்ன எங்க வீடெல்லாம் ஓட வீடுங்க. உண்மையா எங்க ஊர்ல ஒரு 3 ஊர் தான். ஏன்னா ஒரு சின்ன வீடு 10 16 கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். 9 அந்த மாதிரி 9 12 இந்த மாதிரி என்னமோ ஒரு சின்ன ஒரு குடிசை, சின்ன குடிசை, ஓட குடிசை. சரிங்களா? அந்த ஓட குடிசை தான் நான் போறேன். அந்த ஓட குடிசையுமே வந்து தீ பிடிக்கலன்னு எங்க ஊர் தீ பிடிச்சிச்சு. தீ பிடிக்காம இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் கூட அந்த ஓட வீட்டுல தான் இருக்கும். எங்க ஊர்ல மாறி இருக்கு. என்னங்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நான் வளர்ந்தது. எனக்கு ஒரு ஆசை என்ன ஓட்டு கட்டி நம்ம கூடி போகணும். அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆசையா இருந்துச்சு சின்ன பிள்ளையில. சீக்கிரம் பெருசாகும், சீக்கிரம் பெருசாகி நம்ம சம்பாரிச்சு நம்ம அம்மா கையில் காசு கொடுத்தோம்னா நம்ம அம்மா வந்து ஓட்டு கட்டுவோம். ஓட்டு கட்டினதுக்கு அப்புறம் ஓலை பிடிச்சி போட்டு ஓட்டு கட்டி நம்ம ஓய்வு இருக்கணும் அப்படின்னு நான் எங்க அம்மா கிட்ட கூட சொல்லுவேன். அம்மா நான் சீக்கிரம் பெருசாகி நான் சம்பாரிச்சு கொடுக்குறேன், நீ ஓட்டு கட்டி கொடு அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. சரி சரி சாமி அப்படின்னு அதோட பார்த்து எங்க அம்மா அவ்வளோ சந்தோஷம் பண்ணும். அதே மாதிரி தான் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வீடு கட்டும் போதே என்ன வேலை போகும்போது நான் என்ன சீட் போடுவேன். எங்க அம்மாவுக்கு தெரியாம சீட் போட்டு சீட் பண்ணா எங்க அம்மா கொடுத்தா ஏதாவது நம்ம வீட்டு தேவையான பொருள் வாங்கலாம், பீரோ வாங்கலாம், கட்டல் வாங்கலாம், இந்த மாதிரி ஆசைகள் இருக்கு. வீடு கட்டணும், வீடு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்மளே வாங்கிடணும்னு ஒரு ஆசை, ஒரு குறிக்கோளோட நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். சரிங்களா? அப்புறம் சீட்லாம் போட்டு வீடு ஓட்டு தீ பிடிச்சி நான் வேலை செஞ்சுட்டு கம்பெனி போன் வருது, நம்ம வீட்டுக்கு கஷ்டமா வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. வீட்டு கஷ்டமா வர சொன்னாங்களா? எதுக்குன்னு தெரியல. எதுக்கு நம்ம இன்னும் ஒரு 3 மணி இருக்கு, எதுக்கு இந்த மாதிரி வர சொல்றாங்க? இப்படி வர சொல்ல மாட்டாங்க.